ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லூமினாக்ஸ். இன்னைக்கு நம்ம பேச போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு ரெட் பில் மூமெண்ட். நம்ம எல்லாருமே ஒரு மெயின் கேரக்டர் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா நம்ம ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே சிக்கி ஏதோ ஒரு நான் பிளேயர் கேரக்டர் மாதிரி தான் இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் ரன் ஆகிட்டு இருக்கோம். அது என்ன மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அப்படின்னா, நாம வாழ்ற இந்த 3D வேர்ல்டு இருக்கு இல்லையா? பணம், பேரு, புகழ், காசு, ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருள் உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? இதத்தான் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது உண்மையான வாழ்க்கை இல்லையான்னா கிடையாது. வள்ளலார் மாதிரியான ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயற்கை உண்மை வடிவினன் அப்படின்னு இறைவனோட உருவத்தை பத்தி சொல்றாங்க. அதாவது அதுதான் நேச்சுரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேச்சுரல் ஃபார்முக்கு தான் நம்மளும் போணும். இப்போ நாம இருக்கிறது நம்மளோட ஆர்ட்டிஃபிஷியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாரு. அந்த இயற்கை உண்மை வடிவம், பேரின்ப வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வடிவத்துக்கு நாம போகணும். அந்த நிலைக்கு நாம எப்படி போக முடியும் அப்படின்னா, நம்மளோட பிரெயினை நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் போக முடியும். ஸோ அது எப்படின்னு தான் இந்த சீரீஸ்ல நாம பார்க்க போறோம். அந்த இயற்கை உண்மை வடிவத்துல இருக்கிறது அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வள்ளல் பெருமான் காயின் பண்றாரு. ஸோ அந்த ப்ராசஸ்ல நாம நம்மளோட பிரெயினை அன்லாக் பண்ணணும். ஸோ வெல்கம் டு பிரைன் அன்லாக்கிங் சீரீஸ் பார்ட் 1. இந்த சீரீஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன். நீங்க மேட்ரிக்ஸ் படத்துல இந்த மார்ஃபியஸ் கேரக்டரை பார்த்துருப்பீங்க. இந்த மார்ஃபியஸ் நியோ கிட்ட 2 விஷயத்த பத்தி சொல்வாரு. ஒண்ணு வந்து ரெட் பில், இன்னொன்னு வந்து ப்ளூ பில். நியோ அப்படிங்கிற அந்த ஹீரோ ரெட் பில் சாப்பிட்டாருன்னா இந்த மாயை, இந்த மேட்ரிக்ஸ் முழுக்கவே அவருக்கு டிசால்வ் ஆகி உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை ப்ளூ பில் எடுத்துக்கிட்டாருன்னா இந்த மாயான உலகத்திலே, இந்த மேட்ரிக்ஸ்லயே அவர் இயல்பா வாழலாம். அந்த உலகத்துல நியோ வந்து ரெட் பில்லை தேர்ந்தெடுப்பாரு. அதனால அவருக்கு இந்த மாயை, அந்த மேட்ரிக்ஸை பத்தின உண்மை எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். பட் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நியோ வந்து என்ன சொல்வாரு அப்படின்னா, இந்த உண்மை எனக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம். நான் பேசாம அன்னைக்கு ப்ளூ பில்லே எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி தான் நான் உங்ககிட்டயும் இப்போ சொல்றேன். இந்த மேட்ரிக்ஸை பத்தி மேட்ரிக்ஸ்னு சொல்லக்கூடாதுங்க. மாயைன்னு தான் சொல்லணும். மாயா தான் இந்த இல்லூஷன்ஸ். மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இந்த சிஸ்டம். அது நமக்கு இப்போ தேவையில்லை. இந்த மாயையான இந்த இல்லூஷனான லைஃப்ல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ரெட் பில்லை நீங்க செலக்ட் பண்ணலாம். அதாவது இந்த வீடியோவை நீங்க கண்டினியூ பண்ணலாம். இல்ல வேணாம், ஏன்னா இந்த இல்லூஷன்ல கம்ஃபர்டபுளா இருந்துக்கிறேன், நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ப்ளூ பில் செலக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் ஏன் ரெட் பில் அண்ட் ப்ளூ பில் அப்படி நீங்க பாருங்க பார்க்காதீங்க சொல்றேன்னா, அந்த கதையில வந்த மாதிரி தான் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிறப்போ நிஜமாவே உங்களுக்கு வந்து என்னடா இந்த உலகத்திலேயே நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் வரும். ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். இது எல்லாமே இருக்கும். ஆனா அது போக போக தெளிவடையும். பட் இதெல்லாம் எனக்கு வேணாம், நார்மலா இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இருந்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு நான் 3 செகண்ட்ஸ் டைம் குடுக்குறேன். வேணும்னு நெனச்சீங்கன்னா, அத கன்டின்யூ பண்ணுங்க. இல்ல வேணான்னு நெனச்சீங்கன்னா, வேற வீடியோஸ் போய் பாருங்க. ஓகே? சரி, ஓகே. இந்த வீடியோ பார்க்கணும், இந்த மாயையிலேருந்து எஸ்கேப் ஆகணும், இல்ல அட்லீஸ்ட் இந்த மாய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு, இந்த வீடியோ பார்க்குற எல்லா சோல்ஸ்க்கும் அ வார்ம் வெல்கம். ஸோ இந்த பிரெயின் அன்லாக்கிங் சீரிஸ் பார்ட் 1க்குள்ள நம்ம போகலாம். லாஸ்ட் வீடியோல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பத்தி நெறைய விஷயங்கள் வந்து நான் போட்டிருந்தேங்க. ஒண்ணு வந்து மேட்ரிக்ஸ், என்ட்ரோபி, மாயா இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் பத்தி நான் வந்து போட்டிருந்தேன். இந்த என்ட்ரோபி பத்திலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நான் வந்து போட்டுட்ருக்கேன். நம்மளோட யூடியூப் சேனல் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டில இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த புது ரெவல்யூஷனே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல அப்படின்னு நெனைக்கிறப்போ, அ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட ஃபாலோவர்ஸ் என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே. நாம இந்த பிரைன் அன்லாக்கிங் சீரிஸ்க்குள்ள போலாம். அதுக்காக நான் எடுத்துக்கிட்ட ஒரு கேஸ் ஸ்டடி தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வர இந்த 11ஓட கேரக்டர். அது ஏன் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 11 வந்து நம்ம கேஸ் ஸ்டடியா எடுத்திருக்கோம் அப்படின்னா, எல்லாருமே என்கிட்ட கேட்பீங்க. எப்பவுமே வந்து மாயா யூஸ் பண்றீங்க. நெறைய மாயான விஷயங்களே பண்றீங்க. யூ ஆர் அ மாயா அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அ வெப் சீரிஸ், மூவிஸ் இதெல்லாம் வச்சு ஆன்மீகத்த பேசாதீங்க. ஆன்மீகம் வந்து வேற அப்படி சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்வேன்னா, நம்மளோட தலைவன் அருட்பெருஞ்சோதியோ, இல்ல இறைவனோ வாட்டெவர், அவன கொஞ்சம் பாருங்க. அவன் நமக்கு வந்து எப்படி புரிய வைக்கிறான். அவன் இந்த மாயை யூஸ் பண்ணி தான் ஆன்மாக்கள்
உயிர்களுக்கு வந்து உண்மைய புரிய வைக்கணும்னு நினைக்கிறான். அவன் தலைவன் அவனே அவ்வளோ பவர்ஸோட இருக்கிறான். அவனே மாய யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ, நானும் அதுதானே யூஸ் பண்ண முடியும். என் தலைவர் என்ன வழிய ஃபாலோ பண்றாரோ, அந்த வழிய தானே நானும் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ மாயை வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு கேஸ் ஸ்டடியில நான் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வர 11ஓட கேரக்டர வச்சு உங்களுக்கு நெறைய விஷயங்கள எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முதல் விஷயம் இந்த சென்சஸ் டெப்ரிவேஷன். அதாவது சென்சஸ் எல்லாத்தையும் டெப்ரைவ் பண்றது தான் நாம பார்க்க போற முக்கியமான விஷயம். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் வருவாங்க. ஒண்ணு 11, இன்னொன்னு ஹென்றி கிரீல், இன்னொன்னு டாக்டர் பிரன்னர். இந்த 3 பேர்ல 11ஓட கேரக்டர பத்தி தான் நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம். இந்த 11 அப்படிங்கிறவங்க ஒரு நார்மல் கேர்ள் கிடையாது. இவங்கள வந்து ஒரு பயாலஜிக்கல் வெப்பனா, ஒரு சாதாரண மனுஷியோட மூளைய கம்ப்ளீட்டா ஓவர் கிளாக் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த 11 தான் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். முதல் பவரா இவங்களுக்கு நெறைய பவர்ஸ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் இந்த டெலிகைனசிஸ். பொருட்கள தொடாமலேயே நகர்த்துறது, ஒரு பொம்மையில ஆரம்பிச்சு ஒரு பெரிய கார தூக்கி வீசுறது வரைக்கும் இந்த 11ஓட பவர் வந்து மாஸ் காட்டுங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அவளோட பிரெயின் வித்தியாசமான ஒரு ஸ்டேட், ஒரு கான்ஷியஸ் என்ஜினியரிங்குள்ள போயிடும். ஸோ நம்மளோட லூமினா எக்ஸ்லயும் நம்ம இதே தான் பண்றோம். கான்ஷியஸ் என்ஜினியரிங் பிளாட்ஃபார்ம். நம்மளோட கான்ஷியஸ்னஸை நம்ம வந்து என்ஜினியர் பண்ணி அந்த இயற்கை உண்மை வடிவினன் அருட்பெருஞ்சோதின்னு சொல்றார் இல்லையா, அந்த ஸ்டேட்டுக்கு போறதுக்காக நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாமோ அந்த என்ஜினியரிங் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே தான் இந்த 11ஓட பிரெயின்லயும் அந்த கான்ஷியஸ் என்ஜினியரிங் வந்து நடந்துட்டு இருக்குங்க. அதுல ஒரு பவர் தான் இந்த டெலிகைனசிஸ். தொடாமலேயே இன்னொரு பொருளை வந்து அசைக்கிறது. அடுத்து டெலிபதி. இந்த டெலிபதி எப்படி அப்படின்னா, மத்தவங்களோட எண்ணங்கள வந்து படிக்கிறது. ரொம்ப தூரத்துல இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள போய் அவங்க எண்ணங்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் நம்ம பழைய காலத்து சித்தர்கள், ஞானிகள் சொன்ன பவர்ஸ் தான். பட் இதுல அவங்க ஸ்பெஷலா காட்டுறாங்க. ஓகேங்களா? அண்ட் ரிமோட் வீவிங். ரிமோட் வீவிங்ல கண்ண கட்டிக்கிட்டு ஒரு அ ஒரு வேற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள போவாங்க. இத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? அந்த உலகத்துல இருந்து எந்த மூலையில யார் பேசுறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு ஞானக்கண், ஆஸ்ட்ரல் டிராவல் அந்த மாரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிமோட் வீவிங் முடிஞ்சதுக்கப்புறம் வேற ஒரு பவர் இருக்கு. அதுதான் போர்ட்டல் கிரியேஷன். வேற ஒரு டைமென்ஷன்ஸ், ஆல்டர்னேட் டைமென்ஷன்ஸை வந்து ஆக்சஸ் பண்றது. அந்த போர்ட்டல்ஸ், அந்த கதவுகளை வந்து ஓப்பன் பண்றது. இதை பத்தி எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. நீங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. அடுத்து வந்து பயோகைனசிஸ். மற்றவங்களோட உடல் உறுப்புகள், அதாவது மத்தவங்களோட கை, காலு அவங்கள வந்து நம்மளால அசைக்க முடியும். பயோகைனசிஸ். இதெல்லாமே வந்து இவங்களுக்கு பவர்ஸ் இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. சரி, இந்த பவர்ஸ வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? இதெல்லாம் பவர்ஸ். ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குது? எப்படி நடக்குது? அப்படின்னா, இதெல்லாம் நம்மளாலயும் பண்ண முடியுமா? நம்மளோட சித்தர்கள், ஞானிகள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னா, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வேற ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். இங்க தெரியுதா உங்களுக்கு? அதுதான் நம்மளோட பிரெயின். த சூப்பர் கம்ப்யூட்டர். இவன இவன பத்தி தெரிஞ்சுக்காம நம்மளால வேற எதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? நம்ம பிரெயின் அப்படிங்கிறது ஒரு கரண்ட் ஓடுதா நம்ம மூளைக்குள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டு என்ன சொல்றது, பிளக் பாயிண்ட்ல வர கரண்ட் மாதிரி கிடையாது. இது ஒரு பயோ எலக்ட்ரிசிட்டி. நம்ம மூளையில சுமார் 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குங்க. 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கு. நரம்பு செல்கள் இருக்கு. ஒரு நியூரான் இன்னொரு நியூரான் கூட பேசிக்கணும்னா அது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை அனுப்பும். இப்போ நாமெல்லாம் வந்து சவுண்ட் மூலமா பேசிட்டு இருக்கோம் இல்லையா, சவுண்ட் வேவ் மூலமா. அந்த மாதிரி இந்த நியூரான் இன்னொரு நியூரான் கூட பேசணும்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு நியூரானுக்குள்ளேயும் இங்க பாருங்க, இந்த மாதிரி சோடியம், பொட்டாசியம் இதெல்லாமே இருக்கும். தெரியுதா? இந்த பிளஸ் மைனஸ் அப்படின்னு. சோடியம்னா Na பிளஸ், பொட்டாசியம் கே பிளஸ், அந்த மாதிரி சாரிங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த 2 சோடியம் அண்ட் பொட்டாசியம் தான் வந்து
டாமினேட் பண்ணுங்க. ஸோ இந்த அயான்ஸ் உள்ளேயும் வெளியிலயும் போயிட்டு மூவ் ஆகும்போது ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். மின் அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. இங்க தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஒரு சின்ன வோல்ட் கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இது மூலமா தான் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு சிங்கிள் நியூரான் அனுப்புற சிக்னல் வந்து ரொம்ப வீக்கா இருக்குங்க. ஆனா லட்சக்கணக்கான நியூரான்கள் வந்து ஒரே நேரத்துல ஒரே ரிதத்துல சின்க்ரனைஸ்டா அப்படி பண்றப்போ நமக்கு வந்து ஒரு பிரெயின்ல இருந்து ஒரு பெரிய அலை வரும் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம்ல இருக்கீங்க. நீங்க மட்டும் கை தட்டினா கேட்குமா? பட் ஸ்டேடியத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கை தட்டினா எப்படி இருக்கும்? ஒரு ரிதம், ஒரு அலை, ஒரு சவுண்ட் வந்து பயங்கரமா ஃபார்ம் ஆகும் இல்லையா? அதைத்தான் நம்ம இந்த பிரைன் வேவ் அப்படின்னு சொல்றோம். இந்த கே அண்ட் என்ஏ, இந்த பொட்டாசியம் அண்ட் சோடியம். ஸோ இந்த அயான்ஸோட எக்ஸ்சேஞ்ச்னால தான் இங்கே வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நடக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்கூல் சயின்ஸ் தான், நான் டீப்பாக சொல்லலை. பட் இந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு தெரியுதா? இங்கே இங்கே வந்து தெரியுதுங்களா? நெகட்டிவ் இருக்கு. அது வந்து பாசிட்டிவா வந்திருக்கு. இங்க வந்து நெகட்டிவ் இருக்கு. உள்ள பாசிட்டிவ். இந்த மாதிரி அடுத்த ஷிஃப்ட் இங்கிருந்து இந்த பக்கம் வரப்போ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். அதாவது இந்த அயான்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும். இங்க பாசிட்டிவ் இருக்கும், இங்க நெகட்டிவ் இருக்கும், இங்க நெகட்டிவ் இருக்கு. கரெக்டா தெரியுதா உங்களுக்கு? அந்த எல்லோ அண்ட் பிங்க் போட்டு காமிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அதுதாங்க. இந்த பிங்க்ல இருக்கிறது ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இன் ப்ராக்ரஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆரஞ்ச் ஆர் எல்லோவில் இருக்கிறது ரிஃப்ராக்டரி மெம்ப்ரேன். ஸோ க்ரீனில் இருக்கிறது எக்ஸைட்டபிள் மெம்ப்ரேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கான ஸ்கூல் விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், பெருசாக எதுவும் சொல்ல. ஸோ இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்றத மட்டும் நம்ம வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய பிரெயின் வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதை புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு ரேடியோ இருக்குங்க. இந்த ரேடியோ வந்து நீங்கள் டியூன் பண்ணுறீங்க. இப்போ டியூன் பண்ணுறப்ப என்ன ஆகும்? ஒரு சேனல்லேருந்து இன்னொரு சேனல் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் சேனல், தமிழ் சேனல், ஹிஸ்ட்ரி சேனல், சாங்ஸ் மட்டும் கொடுக்குற சேனல், ஸ்டோரி சேனல், விதவிதமான சேனல்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சியில் இந்த ரேடியோ டியூன் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சியில் அந்த ரேடியோ வந்து வரும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட பிரெயின் அப்படிங்கிறது ஒரு குவாண்டம் ரேடியோ மாதிரி. உள்ளுக்குள்ள நிறைய சேனல்ஸ் இருக்கு. நீங்க எந்த சேனல் வைக்கிறீங்களோ அந்த சேனலுக்கு ஏற்ற மாதிரியான உங்களுக்கு பொட்டென்ஷியல் ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த சேனல்ல நம்ம இருக்கோமோ அந்த சேனல்ல நம்ம டியூன் பண்ணி வச்சுக்கணுமோ அந்த சேனலுக்கான ஆற்றல் நமக்கு பொட்டென்ஷியல் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பிரெயினை வந்து ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர், குவாண்டம் ரேடியோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம சொல்றதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஸோ இன்னும் புரியுற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இது நம்மளோட ஹியூமன் பிரெயின். இந்த பிரெயின்குள்ள பல ரீஜன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க அதான் சொல்றேன், நம்ம ஸ்கூல் டைம்ல இதெல்லாமே படிச்சிருப்போங்க. நீங்க பயாலஜி குரூப் எடுத்திருந்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். நிறைய டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரீஜியன்ல இருந்தும் உள்ள ஃபுல்லாக நியூரான்ஸ் இருக்கும். ஒரு நியூரான்ஸோட கனெக்ஷனை தான் நம்ம வந்து எலக்ட்ரோகெமிக்கல்ஸ் அந்த சிக்னல்ஸாக நம்ம வந்து பார்த்தோம். இந்த கரண்ட்டு வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இதில் வந்து பல விதமான பிரெயின் வேவ்ஸ் இருக்குங்க. பல விதமான சேனல்ஸ் இருக்கு. ஸோ இந்த சேனல்ஸ் எல்லாம் எப்படின்னா, இப்போ நம்ம ஃபோன் இருக்கு. 1G, 2G, 3G, 4G, 5G யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பிரெயின்ல வந்து பலவிதமான பிரெயின் வேவ்ஸ் இருக்கு. ஸோ அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 1Gல வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்கும் கனெக்ஷன். ஸோ 5Gல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் இல்லையா கனெக்ஷன்? அந்த மாதிரி தான் நம்ம பிரெயின்லேயும் இன்ஃபர்மேஷன் எப்படி ஃபாஸ்ட்டாக போகும் அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் வேவ்ஸ், டிஃப்ரெண்ட் சேனல், டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் டியூன் பண்ணி வைக்கிறப்போ உங்கள் பிரெயினை பலவிதமான பொட்டென்ஷியல்ஸ், அந்த சக்திஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுங்க. இதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா இங்கே பாருங்க, தெரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து பீட்டா. இந்த பீட்டால தான் நம்ம பாதி நேரம் இருப்போம். 95% ஆஃப் த மக்கள் வந்து 95% இந்த பீட்டா ரேஞ்சில் தான் நம்ம இருப்போம். ஸோ இங்கே வந்து நம்மளோட டே டு டே லைஃப், இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் பேசுகிறேன், இது எல்லாமே இந்த பீட்டா ஃப்ரீக்வன்சி, இந்த அலைவரிசையில் தான் நீங்கள் இயங்குவீங்க. இதோட ஷேப் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டி. இப்போ இதிலிருந்து கொஞ்சம் இன்னும் இந்த மியூசிஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், வரைகிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த திங்கிங் எபிலிட்டி எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த ஆல்ஃபா ரேஞ்சிலேருந்து வருது. ஸோ அடுத்து வந்து தெட்டாங்க. ஸோ இந்த திட்டாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் தான் இந்த அலைகள் வந்து நம்ம மூளையில் உற்பத்தி ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது புதுசாக உற்பத்தி ஆகிறதுல இருக்கிற அலைகளே இந்த மாதிரி டியூன் ஆகும். அதுதான் ஆக்சுவலி விஷயம். அந்த மாதிரி டியூன் ஆகுறப்போ நமக்கு என்ன ஆகும்னா ரொம்ப டீப் மெடிடேஷனில், ரொம்ப அமைதி, ஆழ்ந்த அமைதியில் நம்ம வந்து இருப்போம். ஸோ இந்த டெல்டா,
இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீம்லெஸ் ஸ்லீப்ன்னு சொல்லலாம். கனவு கூட வராத இடத்துல, ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல இருப்போம் பார்த்தீங்களா? அதுதான் இந்த டெல்டா. அதோட அலைவரிசை தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ ஸ்லோவா இருக்குன்னு? இந்த அளவுக்கு ஸ்லோவா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து அப்படியே ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பீங்க. அந்த டைம்ல தான் ஹீலிங் வந்து நடக்குங்க. எல்லா விதமான ஹீலிங்கும் வந்து இந்த டைம்ல தான் நடக்கும். நம்ம பாடியே அப்படியே கம்ப்ளீட்டா ஹீல் ஆகும். இந்த அலைவரிசையில இருக்கும்போது. ஆனா நம்ம இந்த அலைவரிசையிலலாம் இயங்குறோம். இப்போ வந்து இங்க வந்து ஹீலிங் நடக்காது. ஸோ இந்த அலைவரிசையில தான் ஹீலிங் வந்து நடக்கும். ஸோ உங்களுக்கு டெல்டா பத்தி புரிஞ்சிருக்கும். இது இருக்கிறதுலயே ஹையஸ்ட் இந்த பாக்ஸ்ல வந்து நான் காமா சொல்றேன். 30 ஹெக்ஸுக்கு மேல இருக்கிறது எல்லாமே காமா. ஸோ இது வந்து மல்டி ப்ராசஸிங். நெறைய விஷயங்கள நம்மளால ஒரே நேரத்தில பண்ண முடியும். ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க இல்லையா? பிரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டா வொர்க் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து காமா. ஸோ என்ட்ட கூட கேட்பாங்க நெறைய பேரு. "ஸோ எப்படி இதெல்லாம் சொல்றீங்க?" அப்படின்னு. நமக்கு தெரியாதுங்க. அந்த அந்த நீங்க ஒரு காமா ஃப்ரீக்வன்சில இருக்கிறப்போ தான், திடீர்னு ஒரு ஃபிளாஷ், ஒரு லைட்னிங் மாரி உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே வரும். உள்ள இருந்து வரும். இது வந்து உங்களுக்குமே வரும். எல்லாருக்குமே வரும். ஆனா நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு செகண்ட்ல, ஒரு டைம்ல வரும். ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா, அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. நெறைய விஷயங்கள அவங்களால மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். ஆனா இந்த மாரி காமா ஃப்ரீக்வன்சில இருந்தாங்கன்னா, அவங்க மைண்ட் மனம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப ரியாக்டிவா இருக்குங்க. டக்கு டக்குன்னு ரியாக்டிவா இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப பீட்டால இருக்கிறாங்கன்னா, அதுக்கேத்த மாரி மனசும் அதுக்கேத்த மாரி இருக்கும். அலைப்பாஞ்சுட்டே இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா? மனம். ஸோ அதுவுமே ரொம்ப கொஞ்சம் இந்த காமா விட கம்மியா இருக்கிறப்போ, மைண்ட் வந்து கொஞ்சம் லெஸ் ரியாக்டிவா இருக்கும்னு வச்சுக்கலாமே. இங்க ஆல்ஃபால வந்து இன்னும் மனசு வந்து இன்னும் லெஸ் ரியாக்டிவா இருக்குங்க. தெட்டால வந்து இன்னும் அப்படியே அமைதியா இருக்கும். ரியாக்ட்டே பண்ணாத மாரி இருக்கும். டெல்டால அவ்வளோதான் மனசே இருக்காது. ஆல்மோஸ்ட் தூங்கியிருக்கும். ஸோ ஏன் சொல்றேன்னா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க அப்படின்னாலுமே, அவங்க மைண்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவா, ரொம்ப ரியாக்டிவா இருக்கும். அவங்க என்ன பண்ணா கண்ட்ரோல் பண்ணணும். ஞானிகள் அத செய்வாங்க. இந்த காமாவையும், டெல்டாவையும் கப்ளிங் பண்ணுவாங்க. அதாவது 2த்தையும் கப்பிள் பண்ணுவாங்க. தெட்டாவையும், காமாவையும் கப்பிள் பண்ணலாம். ஆல்ஃபாவையும், காமாவையும் கப்பிள் பண்ணலாம். இந்த மாரி கப்ளிங் பண்ணாங்கன்னா, அது வந்து கிடைக்கும். இது வந்து எப்படி கப்ளிங் பண்ண முடியும், என்ன அப்படின்றத நான் இப்ப சொல்றேன், கொஞ்ச நேரம் கழிச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சிஸ்ல இந்த 5 விதமான மோட்ஸ் இருக்கு. அத ஓரளவுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதேதாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் குடுத்துருக்கேன். இங்க இந்த 32x இந்த பீட்டாலயே பல ரேஞ்ச் இருக்கு பாருங்க. 32x, 28x, 24x, 20 இந்த மாரி பல ரேஞ்சஸ் இருக்கு. இப்போ நீங்க இந்த ரோபோட்டிக் மைண்ட்ல இருப்பீங்க. 32 ஹெக்ஸ்ல இருந்தீங்கன்னா. இதுவே 28 எக்ஸ்ல இருந்தீங்கன்னா, ஒரு ரொம்ப பேனிக்கா, பயந்து அப்படியே ரொம்ப ஆங்ஸைட்டில இருப்பீங்க. இதுவே 24 எக்ஸ்ல இருந்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஆங்ஸைட்டில இருப்பீங்க. இதுவே 20 ஹெக்ஸ்ல இருந்தீங்கன்னா, நல்லா படிக்கிற பசங்கலாம் அந்த மாரி 20 ஹெக்ஸ்ல இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஆக்டிவ், அட்டென்ஷனா, ஃபோகஸ்டா இருப்பாங்க. ஸோ ரிலாக்ஸ்டா இருக்காங்க அப்படின்னா, இன்னும் நான் சொன்னேன் இல்லையா? அந்த ஆல்ஃபாலயே இன்னும் கம்மியா. ஸோ அவங்கலாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா, அட்டென்ஷனா, ஃபோக்கஸிவா இருப்பாங்க. இதெல்லாமே பீட்டா. ஓகே. பீட்டாலே இத்தன வெரைட்டி இருக்குங்க. ஃப்ரம் 32லேருந்து 12க்குள்ள. ஸோ ஒரு கான்ஷியஸ்னஸ் தான் நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்ல. நம்ம மூளையிலேருந்து வர அலைகளோட எண்ண பொறுத்து நமக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் மாறுபடும். ஓகேவா? இது சைவ சித்தாந்தத்துல நெறைய சொல்வாங்க. அ நான் சொல்றேன் அடுத்த வீடியோல. 30, 27 அந்த மாரி பல நிலைகள்ல கான்ஷியஸ்னஸ்ஸ பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. நமக்கு அவ்வளோலாம் தேவையில்ல. நீங்க இந்த 5 விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இன்னும் 2 இருக்கு. அந்த 2 வந்து சர்ப்ரைஸுங்க. அத நாளைக்கு அடுத்த பார்ட்ல நான் சொல்றேன். ஸோ இந்த ஆல்ஃபா இருக்கு இல்லையா? ஆல்ஃபால ரொம்ப ரிலாக்ஸ்டா, காமா மெடிடேஷன் பண்றோம் இல்லையா? அந்த நிலையில இருப்பாங்க. இவன் வந்து தெட்டா. உங்களுக்கு தெரியுதா? இங்கிருந்து இங்க வர வர அதோட ஆம்ப்ளிட்யூட் மாறுது. ஓகேவா? அதோட ரேஞ்ச் வந்து மாறுது. உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த டெல்டால வரப்போ, இப்ப இவனுக்கு பாருங்க ரேஞ்ச் ரொம்ப கம்மியா இருக்கு. தெரியுதா? ஆனா இங்க பாருங்க இவனுக்கு ரேஞ்ச் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆம்ப்ளிட்யூட் அதிகமா இருக்கு. இவனுக்கு ஆம்ப்ளிட்யூட் கம்மியா இருக்கு. ஸோ இந்த டெட்டால வரப்போ நல்லா ட்ரீம் ஸ்லீப் ஆம்ப்ளிட்யூட் அதிகமா இருக்கும். நீங்க வந்து ஆ நல்லா தூங்குவீங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த விஷயங்கள். இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலா நீங்க பார்த்தீங்க அப்டின்னா அதேதாங்க. காமா, பீட்டா, ஆல்ஃபா, தெட்டா, டெல்டா. ஸோ இந்த 5 விஷயத்த பத்தி நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, இன்னைக்கு நம்ம
இத தெரிஞ்சுக்கோங்க. டீட்டெயில்டா நான் நெறைய விஷயங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்ப ஞானிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க வந்து இயல்பாவே ஆல்ஃபா அண்ட் தெட்டால இருக்கிறவங்களாமா. நம்மலாம் பீட்டால இருக்கோங்க. ஞானிகள் வந்து இயல்பாவே ஆல்ஃபா அண்ட் தெட்டால இருக்கிறாங்க. இது வந்து மேக்ஸ்வெல் கேட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து த அவேக்கன்ட் மைண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்ட கண்டுபிடிச்சு சொல்றாரு. அதுதான் மனம் வந்து விழிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஆல்ஃபா அண்ட் தெட்டால இருந்தா நடக்கும். நீங்க பீட்டால இருக்கீங்கன்னா, மனம் தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். டே டு டே ஆக்டிவிட்டீஸ் மட்டும் செய்யும். அவங்களுக்கெல்லாம் இயல்பாவே ஆல்ஃபா அண்ட் தெட்டால இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நெறைய விஷயம் இருக்குங்க. ஒரே டைம்ல நம்மளால ஒரே பிரசன்டேஷன்ல சொல்ல முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த பார்ட்ல நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் 1G, 2G, 3G, 4G, 5G அப்படின்னா என்ன அப்படின்னு. நம்ம பீட்டால இருக்கிற மாரி வச்சுக்கோங்களேன். இது பீட்டா வெர்ஷன். இவன் 2G வந்து ஆல்ஃபா வெர்ஷன். 3G வந்து தீட்டா வெர்ஷன். 4G வந்து டெல்டா. 5G வந்து காமா. அந்த மாரி நம்ம வச்சுக்கலாம். சரி. இப்போ 11க்கு வரலாம். 11ஓட பவர்ஸ்லாம் இப்ப என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த டெலிகைனசிஸ் இருக்கு இல்லையா? இப்போ இந்த டெலிகைனசிஸ் எது மூலமா பண்ணுவாங்க? தெட்டா மூலமா காமா மூலமா பண்ணுவாங்க. அதாவது இப்போ நம்மலாம் நார்மலா பீட்டா ஃப்ரீக்வன்சில இருக்கோம். நம்மளால நம்ம டே டு டே வேலை பண்ணுவோம். நான் சொன்னேன் இல்லையா? ஹை ஃப்ரீக்வன்சி போனாங்கன்னா, எக்ஸ்ட்ரீமா இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இன்னும் நல்லா ஹை ஃப்ரீக்வன்சி போனீங்க அப்படின்னா, ஒரு பொருள கூட அசைக்க முடியுங்க. இது எப்படின்னா, நான் சொன்னேன் நம்ம பிரெயினுக்குள்ள அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஒரு வோல்ட் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரிசிட்டி இருந்தா அத சுத்தி மேக்னெட் இருக்குங்க. மேக்னெட் இருந்தா அத சுத்தி எலக்ட்ரிசிட்டி இருக்கும். இது வந்து பிசிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இல்லன்னா உங்க கிட்ஸோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யார் வேணா கேளுங்க. கண்டிப்பா தெரியும். ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் போட்டு பாருங்க தெரியும். அந்த சயின்டிஸ்ட் பத்தி போட்டு பாருங்க. ஜேம்ஸ் மேக்ஸ்வெல். ஓகேவா? இவங்கலாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி இருக்கிறப்போ, அப்போ உள்ளுக்குள்ள நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மள சுத்தி என்ன இருக்குங்க? காந்தம் இருக்கும். மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்கும். காந்த ஆற்றல் இருக்கும். அத நம்ம ஆரான்னு சொல்றோம். சொல்றாங்க இல்லையா? ஆரா சொல்றாங்க இல்லையா? அதுதான் அந்த காந்த ஆற்றல். நீங்க எந்த அளவுக்கு காந்த ஆற்றல் இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் ஈர்க்க ஆரம்பிப்போம். மேக்னெட் தான் எல்லாத்தையும் ஈர்க்கும். ஸோ இந்த மாரி டெலிகைனசிஸ் ஒரு பொருள இங்கேருந்து அசைக்கிறது, தூக்குறது இது எல்லாத்துக்குமே அந்த காந்த ஆற்றல் தான் காரணம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஃபோட்டான் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோட்டான்ன்றது மின்காந்த அலைகள். எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 2ம் சேர்ந்த ஒண்ணு தான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதுதான் அந்த ஃபோட்டான் ஒளி. ஸோ அந்த மாதிரி நமக்குள்ள இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட் 2ம் சேர்ந்தது தான் இருக்கு. அண்ட் டெலிபதி மத்தவங்களோட எண்ணங்கள படிக்கிறது. ஸோ இதுக்கு என்ன யூஸ் ஆகுங்க? இதுக்கு வந்து தெட்டா, அந்த மாதிரி டெல்டா, அந்த மாதிரி ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி. இப்ப நீங்க டெல்டா போயிட்டீங்கன்னா, நீங்க தூங்கிடுவீங்க. ஆக்சுவலி நம்ம வந்து இப்ப நீங்க வந்து மெடிடேட் பண்றீங்க. நல்லா உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுவீங்க? அப்படியே மெடிடேட் பண்ண நம்ம தூங்கிடுறோம். ஏன்? அப்படியே ஆல்ஃபா போய், அப்படியே தெட்டா போய், அப்படியே டெல்டா வந்து அப்படியே தூங்கிடுறோம். நமக்கு கான்ஷியஸ்னஸ் போயிடும். அதுதான் நேச்சுரலா நடக்கும். பட் ஞானிகளுக்கு டெல்டால இருந்தாலும் கான்ஷியஸ்னஸ் இருக்குங்க. டெல்டால இருந்தாலும் கான்ஷியஸ்னஸ் இருக்கும். அவங்க தான் ஞானிகள். ஓகேவா? அதாவது காமாலயே டெல்டால இருக்கிறது. இதுதான் கப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாதாரண நேரத்துல நீங்க ஒரு டெலிபதி பண்றீங்க, டெலிகைனசிஸ் பண்றீங்க. எவ்வளோ தூரத்துல இருக்கிற பொருள தள்ள முடியும்? ஒரு குறிப்பிட்ட லிமிட்டேஷன் இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சிய பொறுத்து. அந்த பிரெயின் வேவ்ஸோட பவர பொறுத்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில தான் நம்மளால வந்து நகர்த்த முடியும். இதுவே அந்த லிமிட்டேஷன்லாம் கடந்து போணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஹை பவர் தேவைப்படுங்க. இது இன்னும் கொஞ்சம் புரியிற மாரி சொல்லணும்னா, இந்த காமா ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா? இவங்க இந்த மாரி ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கு போறாங்க. அத வந்து நம்ம வந்து லொகேட் பண்ண முடியும். இந்த ஹை அதாவது EEG இருக்கு இல்லையா? எலக்ட்ரோ என்செஃபலோகிராம். அது மூலமா நம்மளோட மூளையோட அலைகள நம்மளால பார்க்க முடியுங்க. இது நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலும் இருக்கும். ஸோ இந்த ECG, EEG மாதிரி. ECG வந்து ஹார்ட்டுக்கு எடுப்பாங்க. ஸோ ஹார்ட்ல வர இதுக்கு. ஸோ இதுக்கு இந்த மாரி எடுத்தாங்கன்னா தெரியும் நமக்கு. இவங்களுக்கு வந்து அதிகமா பவர் யூஸ் பண்ணணும். நார்மலா பீட்டால இருப்பாங்க. சடனா ஏதாவது பண்ணணும்னா காமாக்கு போயிட்டு டக்குனு அந்த பவர் வந்து ரைஸ் ஆகி, அவங்க அந்த மேஜிக்கல்லாம் பண்ற மாதிரி நமக்கு தெரியும். நம்மளால உடனே காமாக்கு முடியாது. இன்கிரீஸ் ஆக முடியாது. நார்மலா இருக்கிற நம்மளுக்கு. ஸோ இவங்களுக்கு அது இருக்கிறதுனால தான் இவங்க ஸ்பெஷலா வந்து இந்த சீரிஸ்ல சொல்லுவாங்க. ஸோ காமாக்கு போயிட்டு அவங்க பண்றதுனால என்ன ஆகும்னா, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு இந்த மாதிரி
மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்ம பிரெயினுக்கு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜியும் ஆக்சிஜனும் நமக்கு தேவை. இப்போ இந்த மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் போனீங்கன்னா அதிகமான அதிர்வலைகள் இருக்கு இல்லையா, அப்போ அதிகமான எனர்ஜியும் அதிகமான ஆக்சிஜனும் நமக்கு தேவைப்படும். அந்த அளவுக்கான எனர்ஜியை நம்மளால தாங்கிக்க முடியுமா? முடியாது. அதனால இந்த மாதிரி உள்ள இருக்கிற பிளட் சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ்லாம் பிரேக் ஆகி இந்த மாதிரி பிளட் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நான் சொல்றேன். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இல்லையா? இவங்களுக்கு லிமிட்டேஷன் இருக்கு இல்லையா? ஃபுல்லா யூஸ் பண்ண முடியல இல்லையா? காமாலே இருக்க முடியல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பவர இன்கிரீஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்ச நேரம் இவங்கள அதுல வச்சிருக்கணும். இன்னும் அந்த பவர அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டெக்னிக்க பண்ணுவாங்க. சால்ட் வாட்டர் டேங்க் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது ஒரு சால்ட் வாட்டர் ஒரு உப்பு தண்ணிக்குள்ள அவங்கள போட்டுட்டாங்க அப்படின்னா, அதாவது கண்ணெல்லாம் மூடிடுவாங்க. ஒரு சால்ட் வாட்டர் டேங்க்குள்ள இந்த எல் இருக்காங்க இல்லையா, அவங்கள உள்ள போட்டுட்டு ஃபுல்லா மூடிடுவாங்க. இருட்டாயிடும். ஆக்சுவலி இது வந்து வேற வெர்ஷன். அந்த லேப்ல வந்து வேற வெர்ஷன் இருக்கும். ஏன்னா இந்த ஹாக்கின்ஸ் லேப்ல வச்சு தான் இவங்கள எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஹாக்கின்ஸ் லேப்ல ஹைட்டான ஒரு டேங்க் இருக்கும். வெர்டிக்கல் டேங்க் ஒன்று இருக்கும். அதுல இவங்கள வச்சுட்டு சால்ட் வாட்டர்ல ஃபுல்லா போட்டுடுவாங்க. மூடிடுவாங்க. ஃபுல்லா இருட்டா இருக்கும். கண்ணையும் மூடிடுவாங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, இந்த சால்ட் வாட்டர் டேங்க்ல என்ன நடக்கும் தெரியுங்களா? சாதாரணமான தண்ணீல போடாம, இந்த மாரி எப்சம் சால்ட் எல்லாம் கொட்டி தான் இந்த இந்த டேங்க்ல விடுவாங்க. ஏன் ரீசன்னா, உப்பு அதிகமா இருந்துச்சுன்னா, தண்ணியோட டென்சிட்டி அதிகமாகும், அடர்த்தி அதிகமாகும். இதனால வந்து இந்த லெவன் இருக்காங்க இல்லையா, எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமலே தண்ணி மேல அப்படியே மிதக்க முடியும். ஸோ இதுக்காக தான் அவங்க பண்ணுவாங்க. அண்ட் கண்ணு, காது இதெல்லாம் மூக்கெல்லாம் மூடிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, லைட் இருக்காது, சவுண்ட் இருக்காது. 5 சென்சஸ் இருக்கு இல்லையா? கண்ணு, காது, மூக்கு, வாய், டச், ஸ்கின் இதெல்லாமே ஆஃப் ஆயிடுங்க. இதைத்தான் சென்சரி டெப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புலன்களை முடக்குதல், வெளிச்சம் மற்றும் தொடு உணர்வு ஆகியவற்றை முழுமையாக நீக்கும் போது மூளை வெளி உலக தொடர்பை இழக்கும். ஸோ அதுக்காகத்தான் இந்த மாதிரி சென்சரி டெப்ரிவேஷன் பண்ணி அவங்களுக்கு உள்ள போடுவாங்க. ஏன் பண்றாங்க அப்படின்னா, இந்த மூளை வந்து வெளி உலக தொடர்பை இழந்துருச்சுன்னா என்ன பண்ணும்? அவன் உள்ள திரும்ப ஆரம்பிப்பான். ஸோ உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிப்பான். கரெக்ட்டா? உள்ள வேற வேற சேனல்லாம் இருக்கு இல்லையா? அந்த சேனல்லாம் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்படி ஆக்சஸ் பண்ணா என்ன ஆகும்? வேற வேற பொட்டன்ஷியல், வேற வேற ஆற்றல் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் உப்பு தண்ணீல போட்டா இந்த மாரி மிதக்கும் இல்லையா? இத வந்து சயின்ஸ் படி இந்த மாரி சொல்லுவோம். பியான்சே அப்படின்னு சொல்லுவோம். பியான்சே. இது வந்து நெகட்டிவ் பியான்சே, இது நியூட்ரல் பியான்சே, இது பாசிட்டிவ் பியான்சே. அது என்னன்னா, நீங்க நெகட்டிவ் பியான்சி இருக்கிறப்போ, அப்படியே இங்க வந்து தண்ணிக்குள்ள உள்ள விழுந்துருவீங்க. கிராவிட்டி நம்மள இழுக்கும். நீங்க உள்ள வந்துருவீங்க. பாசிட்டிவ் பியான்சினா நீங்க வந்து கிராவிட்டிய ஓவர்கம் பண்ணி இப்படி மிதப்பீங்க. ஓகேவா? நியூட்ரல் பியான்சினா 2மே சமநிலையில இருக்கும். அதாவது தள்ளு விசை, இந்த மிதப்பு விசை இருக்கு இல்லையா? இந்த பியான்சியும், இந்த கிராவிட்டியும் ஒண்ணா ஈக்குவலா இருக்கும். நியூட்ரல் பியான்சி 2ம் கேன்சல் அவுட். ஸோ நம்ம வந்து அங்க மிதக்குறோமா, இருக்கிறோமா, உட்கார்ந்துட்டு இருக்கோமா அந்த ஃபீலே போயிடும். புவியீர்ப்பு விசை இருந்தா தான் நீங்க நிக்கிறீங்க, உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அந்த ஃபீல் இருக்கும். புவியீர்ப்பு விசையே இல்லன்னா எப்படி இருக்கும்? இல்லையா? அத வந்து ஈக்குவல் பண்ணுவாங்க. காணாம போக வைக்க மாட்டாங்க. கேன்சல் அவுட் பண்ணிடுவாங்க. இந்த இந்த விசையும், இந்த விசையும் ஈக்குவல் ஆகி இருக்கிற மாரி பண்ணுவாங்க. இதான் நியூட்ரல் பியான்சின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த நியூட்ரல் பியான்சிக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. மிதக்குற மாரி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்றப்ப என்ன ஆகும்? டச்சு, தொடு உணர்வும் அப்படியே மறைஞ்சு போயிடும். நம்ம இருக்கிற மாரியே தெரியாது. உடம்பு வந்து லேசா ஆகிடும். ஆல்ரெடி கண்ண மூடியாச்சு. காதும் வந்து தண்ணிக்குள்ள எதுவும் வேலை செய்யாது. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நீங்க உள்ள போட்டீங்கன்னா என்ன ஆகும்? சென்சஸ் எல்லாமே டிப்ரிவேஷனுக்குள்ள வரும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உள்ள போடுறப்போ அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா? அத கூட நம்ம பாடியோட டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, தண்ணி சில்லுன்னு இருந்தாலும் நம்ம சில்லுன்னு இருக்குன்னு ஃபீல் வரும். சூடா இருந்தாலும் சூடா இருக்குன்னு ஃபீல் வரும். அப்போ ஓரளவுக்கு மாடரேட் 2 பாடி டெம்பரேச்சரும், தண்ணியோட டெம்பரேச்சரும் ஒண்ணா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ நமக்கு அந்த தண்ணியோட ஃபீலு இருக்காது. நம்ம ஸ்கின்னோட ஃபீல் இருக்காது. நம்ம பாடியோட ஃபீல் இருக்காது. சென்சஸும் ஆஃப் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும்? நம்ம பாடி உள்முகமா திரும்ப ஆரம்பிக்கும். இன்னைக்கும் இந்த மாரி விஷயத்த நெறைய அத்லெட்ஸ், பெரிய பெரிய சிஓஸ் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்படி பண்றப்போ
அவங்களுக்கு பெட்டரா திங்க் பண்ண முடியும். வேற பிரெயின் வேவ்ஸ்குள்ள போவாங்க. நல்ல நல்ல யோசனைகள் வரும். சக்சஸா இருப்பாங்க. குழப்பமெல்லாம் தீரும். ஸோ அதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க இப்படி பண்றப்ப என்ன ஆகும்னா, ஸ்லோவா பீட்டாலேருந்து ஆல்ஃபாக்கு போவாங்க. ஆல்ஃபாலேருந்து தெட்டாக்கு போவாங்க. தெட்டால என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளாக் வாய்டு வந்து ஃபார்ம் ஆகும். இங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் வாய்டுக்குள்ள போவாங்க. இதுதான் ஆல்ஃபா தெட்டா அண்ட் காமா கப்ளிங் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட தெட்டாலையும் காமாவையும் கப்பிள் பண்ணுவாங்க. இதை ஒரு உதாரணமா சொல்லணும்னா, ஒரு ஊஞ்சல் இருக்கு. அந்த ஊஞ்சல் ரொம்ப ஸ்லோவா நகருது. அந்த ஊஞ்சல் மேல ஒரு தேனியோ ஏதோ வந்து உட்காருது. அது வந்து அதோட விங்ஸை வேகமா அடிக்குது. ஒரு பட்டர்ஃப்ளைன்னு வச்சுக்கோங்களேன். வேகமா அதோட விங்ஸ் அடிக்குது. ஊஞ்சல் வந்து ஸ்லோவா போகுது. ஒரு செகண்டுக்கே ஒரு 10 அலை தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செகண்டுக்கே 10 அவ்வளோ ஸ்லோவா இருக்கு. ஆனா இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஒரு செகண்டுக்கு 40 வாட்டி அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணும்? அந்த ஊஞ்சல்ல தான் இந்த பட்டர்ஃப்ளையும் உட்காந்துட்டு இருக்கு. ஆனா அது வேகமா அடிக்குது. அதுதான் தெட்டா, காமா கப்ளிங் சொல்லலாம். ஆக்சுவலி டெல்டா, காமாவ கூட கப்பிள் பண்ண முடியும். இதெல்லாம் ஞானிகள் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு இதெல்லாம் அதான் சொல்றேனே, அடுத்தடுத்த பார்ட்ல சொல்றேன். ஸோ ஸ்லோவான அந்த லோ ஃப்ரீக்வன்சில இருக்கிற ஒரு வேவையும், ஹை ஃப்ரீக்வன்சி வேவையும் கப்பிள் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி பண்றப்போ, நம்மளால ரொம்ப நேரம் அங்க சஸ்டெயின் பண்ண முடியும். ரொம்ப நேரம் பவர் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். நெறைய விஷயத்த பண்ண முடியும். அப்படி அவங்க போறப்போ இந்த பிளாக் ஸ்பேஸ்க்குள்ள தான் போவாங்க. இத வந்து பிளாக் வாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆளே போமாட்டாங்க. அவங்களோட கான்ஷியஸ்னஸ் அதுக்குள்ள போயிடும். இதே விஷயத்த நான் வந்து நம்மளோட சேனல்ல போட்டிருப்பேன். த வாய்ட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, இந்த மாதிரி இந்த மெடிடேஷன் 8 மந்த்ஸ் பிஃபோர் போட்டேன். இது எனக்குள்ள இருந்து வந்த ஒரு மெடிடேஷன். உள்ள இருந்து நான் சொன்னேன் இல்லையா, காமா ஃப்ரீக்வன்சில இருக்கிறப்போ நம்மளுக்கு சடனா ஃபிளாஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சில நான் கொஞ்சம் அப்பப்போ நெறைய தடவ வரும். ஸோ அந்த மாதிரி வரப்போ எனக்கு இந்த மெடிடேஷன் வந்து த வாய்ட் மெடிடேஷன் எனக்கு வந்துச்சு. இத பத்தி நான் வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ போட்டுட்டு நான் ஒரு கொஞ்ச நாள்லயே பிரைவேட்ல போட்டேன். ஏன்னா மக்கள்லாம் ரொம்ப அதிவேகமா பண்ண ஆரம்பிச்சாங்க. நெறைய ரிசல்ட்ஸ் வந்துச்சு. கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நான் வந்து அந்த வீடியோ பிரைவேட்ல போட்டேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. ஏன்னா, அது வந்து உண்மையான மெடிடேஷன் தான். 100% ஒர்க் ஆகும். ஆனா மெடிடேஷன் அப்டின்னாலே ஒரு ஷார்ட்கட். ரியல் மெடிடேஷன் வந்து வேற. அதெல்லாம் தான் நான் சொல்றேன். இப்போ இந்த மெடிடேஷன் நான் பண்ணேன் இல்லையா? ஸோ அப்போ நான் இந்த வாய்டுக்குள்ள போனேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேவே அது நடந்துச்சு. வாய்ட் எப்டின்னா, உங்களோட பாடி ஒரு கருப்பான இடத்துக்குள்ள போகாது. அது வந்து பிசிக்கல் ஸ்பேஸ். நான் சொல்றது ஒரு பிளாக் ஸ்பேஸ்க்குள்ளயே நீங்களே பிளாக்கா கரிஞ்சு போயிடுவீங்க. உங்க கான்ஷியஸ்னஸ் அதுக்குள்ள இருக்கும். உங்களையே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த பிளாக்கோட பிளாக்கா நீங்க சேர்ந்திருப்பீங்க. இந்த வாய்டுக்குள்ள உங்க கான்ஷியஸ்னஸ் மட்டும் இருக்கும். அங்க வேற எதுவுமே இருக்காது. அந்த வாய்டுக்குள்ள உங்க கான்ஷியஸ்னஸ் மட்டும் இருக்கும். இதுதான் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் அந்த வீடியோல போட்டிருப்பேன். யாராவது ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. ஓகேவா? நீங்க வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ எனக்கு இது வந்து கிடைச்சது. இதே விஷயத்த பெருமானார் சொல்லியிருப்பார். "மனமுதற் கருவிகள் மன்னுயிர் வெளியிடை அனமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி" அப்படின்னு. மனமுதற் கருவிகள் அதாவது மைண்ட் ஸ்பேஸ், மென்டல் வெளி, மனவெளி அதை பத்தி பேசியிருப்பாரு. ஸோ அதுதான் அந்த மனவெளி. பல வெளிகள் இருக்கு. அதுல ஒரு வெளி அந்த மனவெளி. அந்த பிளாக் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த வெளி. இதெல்லாம் நீங்க வேற வேற பிரெயின் வேவ்ஸ்க்கு வேற ஃப்ரீக்வன்சிக்கு போறப்போ வரும். இங்க பேசியிருப்பாரு இல்லையா, "காலமே முதலிய கருவிகள் கலைவெளி ஆளுற வகுத்த அருட்பெருஞ்சோதி." காலவெளி, டைமுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் போனீங்கன்னா டைம் இருக்கும். அந்த ஸ்பேஸை கடந்துட்டீங்கன்னா டைமே இருக்காது. ஸோ இதெல்லாமே நீங்க வேற வேற ஃப்ரீக்வன்சில போகணும். வேற வேற பிரெயின் வேவ்ஸை கப்பிள் பண்ணணும். ஸோ அப்படிலாம் பண்ணா தான் நம்மளால அந்த இடத்துக்குலாம் ரீச் பண்ண முடியும். அதுக்கு நெறைய டெக்னிக்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த வீடியோ இந்த பிரசன்டேஷன்ல இல்லங்க. இந்த பிரசன்டேஷன்ல இன்னும் நெறைய விஷயம் இருக்கு. அடுத்தடுத்த விஷயத்துல நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு இப்போ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். மனமுதற் கருவிக்கு இதுதான் மனவெளி. கிட்டத்தட்ட நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ சன்மார்க்கத்துல இருக்கிற அன்பர்கள், இல்ல ஆன்மீகம் ஃபாலோ பண்றீங்க அப்டின்னா, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ புரிய வரதுனால மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து புரியும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்டின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நமக்கு புரியிறப்போ ஒரு ஒரு மின்னல் அப்படியே வெட்டுங்க. ஒரு லைட்னிங் அப்படியே ஸ்ட்ரைக் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால எனக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. இத வந்து மேட்ரிக்ஸ் படத்துல சீட் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் இதுவும். அதாவது இந்த மாயாவ இதுல வந்து மேட்ரிக்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கான சீட் கோட்ஸ்.
சாதாரணமாக இவங்களால நடக்கத்தான் முடியும். ஆனால் சீட் கோட்ஸ் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா பறக்க முடியும். நியோ வந்து இந்த சீட் கோட்ஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நாம் இந்த சீட் கோட்ஸ் ஆக்சஸ் பண்ணால் இதெல்லாம் பண்ண முடியும். டெலிபதி, டெலிகைனசிஸ் இதெல்லாம் பண்ண முடியும். அதுதான் இந்த சீட் கோட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இந்த சென்சரி டெப்ரிவேஷன் இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க தான் நமக்கு முதல்ல சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நம்மளோட ஓஜி சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறார், த கோட். அவர் வந்து திருவள்ளுவர். இவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, 5 வித்தான் ஆற்றல் அகல் விசும்பிலார் கோமான் இந்திரன் சாலும் கரி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருவள்ளுவர் எழுதுகிற ஒரு குறள். ஓகேவா? இந்த நீத்தார் பெருமையில இந்த குறள் எழுதியிருப்பாரு. ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் 5 சென்ஸ் இருக்கு இல்லையா, சைட்டு, சவுண்டு, ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, டச்சு, இதெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணி மியூட் பண்ணிட்டேன்னா உன்னோட பவர் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? தேவர்களோட தலைவன் தான் அதுக்கு சாட்சி போடா அப்படின்னு சொல்கிறார். இந்திரனே சாலுங்கரி, அவன் தான்டா சாட்சி, வேறு யாரும் இல்லை போங்கடா அப்படின்னு சொல்கிறார். ஏன் இந்திரன் அப்படின்னா, சயின்ஸ் படி பார்த்தா இந்திரன் ஒரு மாஸ்டர் ஆஃப் சென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தன் புலன்கள் எல்லாத்தையும் அடக்கி பவர் எடுக்கும் போது ஏற்கனவே அந்த பவர்ல இருக்க ஒருத்தன் தானே அதை வெரிஃபை பண்ண முடியும். நான் வெரிஃபை பண்ண முடியுமா? நீங்க வெரிஃபை பண்ண முடியுமா? யார் வெரிஃபை பண்ண முடியும்? அந்த பவருக்கு போய் யார் இருக்கானோ அவன் தான் வெரிஃபை பண்ண முடியும். அதனால 5 வித்தான் ஆற்றல், நீ 5 புலன்களையும் அடக்குற. அப்படி இருக்கிற ஒருத்தனோட ஆற்றலுக்கு இந்திரன் தான் சாட்சி அப்படின்னு சொல்லி இந்திரனை சாட்சிக்கு கூப்பிடுறாரு திருவள்ளுவர். அப்படின்னா இந்த ஹாக்கின்ஸ் லேப்ல 11க்கு பண்ணாங்க இல்லையா சென்சரி டெப்ரிவேஷன், அது நம்ம திருவள்ளுவர் சொல்றாரு 5 வித்தான் ஆற்றல் அப்படின்னு. சென்சரி டெப்ரிவேஷன் ஒன்றும் இவங்க ஃபைண்ட் பண்ணல, இதெல்லாம் நம்மளோட முன்னாடியே சொல்லியாச்சு நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் எல்லாருமே. அதை வந்து நீங்க இங்க புரிஞ்சுக்கலாம். சுவை, ஒளி, ஊறுனா தொடுதல், டச், ஓசை, நாற்றம் என 5 புலன்களையும் தன் அறிவினால் அடக்கிய ஒருவனின் வல்லமை எவ்வளவு பெரியது என்பதற்கு வானுலக தலைவனான இந்திரனே சாட்சி அப்படின்னு சொல்றான். அவன் தான் சாட்சி, வேறு யாரும் இல்லை அப்படின்னு. அப்ப இந்திரன்னா யாருங்க? லார்ட் இந்திரா. லார்ட் இந்திரா நம்ம அவெஞ்சர்ஸ் படத்துல தார் வராரு இல்லையா, தாரும் லார்ட் இந்திராவும் ஒண்ணுதான். நம்ம ஊர் இந்திரா தான் அவங்க ஊர் தார். அதே மாதிரி லைட்னிங், மின்னலோட பவர் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் கேட்டு நீங்க ஷாக் ஆக போறீங்க. ராவணா இருக்கிறார் இல்லையா, கிங் ராவணா. ராவணாவோட பையன் யாருங்க? இந்திரஜித். ஏன் இந்திரஜித்? இந்திரா பிளஸ் சித், இந்திரன் பிளஸ் சித் என்னதுங்க? இந்திரியங்களோட ஜித்து அவரு. எல்லாத்தையும் அடக்கினதுனால அவர் பேரு இந்திரஜித். இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேகநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவரை வந்து உண்மையான பேரு மேகநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்திரஜித் அப்படிங்கிறது இவரோட பட்டப்பெயர். ஸோ தேவர்களின் தலைவனான இந்திரனையே ஜெயிச்சதுனால அவருக்கு இந்திரஜித்னு பேர் வந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. என்ன இந்திரஜித்? அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரே, இந்திரனே சாளுங்கரி, 5 வித்தான் ஆற்றல் அகல் விசும்பிலார் கோமான் இந்திரனே சாளுங்கரி, இந்திரனே சாட்சி. அப்ப இந்திரனையே வென்றுட்டான்னா என்ன அர்த்தம்? இவன் 5 புலன்களையும் அடக்கி ஆண்டுட்டான்னு அர்த்தம். ஓகேங்களா? அது டிஃபிட்டட் டியூரிங் சென்சரி, அதை நான் சொல்றேங்க. ஓகேங்களா? ஸோ இந்திரஜித்தோட என்னங்க, இவரு வார்ஃபேர், அதாவது ராமாயண காலத்துல அந்த போர்ல தலைவர் வந்து மறைஞ்சு சண்டை போடுவார். எப்படி அவ்வளோ பவர்ஸ் இருந்தது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல 11ஓட பவர்ஸை நம்ம ப்ரைஸ் பண்றோங்க. 11ஓட பவர்ஸ்லாம் இந்திரஜித்தோட பவர்ஸ்க்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. ஸோ இவரோட பவர் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருந்தது. ஏன்னா சென்சரி டெப்ரிவேஷன் பண்ணியிருந்தாரு, புலன்கள் எல்லாம் அடக்கி வச்சு உள்ள வேற பிரெயின் வேவ்ஸ்ல இவர் வேலை பண்ணதுனால குவாண்டம் ஸ்டேட்டுக்கு போவாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டேட்ல இருந்து அவங்களால மறைய முடியும். இன்ஃபேக்ட் ஏன் மேகநாதன் அப்படின்னா மேகத்துக்கு நடுவுல மறைஞ்சிருந்து சண்டை போடுவார். அந்த அளவுக்கு அவரால் பவர்ஸை வெளிப்படுத்த முடியும். இப்போ 11 வந்து அசைக்காமலே ஒரு பொருளை தூக்குறத நம்ம எப்படி பெருமையா சொல்றோம், அதை தான் இவரும் பண்ணியிருக்கிறாரு. இவங்கெல்லாம் அதை பண்ணியிருக்கிறாங்க. இவரோட அண்ணா சித்தப்பான்னு நினைக்கிறேன், கும்பகர்ணன். ஸோ அவர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருப்பாரு. லைக் வேற சம் கைண்ட் ஆஃப் பவர் வச்சிருந்துருக்கிறாரு. எல்லாருமே அந்த சென்சஸை டிப்ரிவ் இவர் தான் அந்த சென்சஸை டிப்ரிவேஷன் பண்ணதுனால இவரோட பேரு இந்திரஜித் மேகநாதன். ஏன்னா அவ்வளோ பவர் அவருக்கு வந்து இருந்துச்சு. ஸோ வார்ஃபேர்ல மறைஞ்சிருந்து சண்டை போடுவார். ஸோ இந்த விஷயம் என்ன அப்படின்னா,
சொல்லுவாங்க இல்லையா, அந்த உலகத்தையே நீ ஜெயிக்கணும்னா முதல்ல உன்னை ஜெயிக்கணும். உன்னை மீன்ஸ் உங்க இந்திரியங்களை ஜெயிக்கணும், உங்க சென்சஸை ஜெயிக்கணும். உங்க கண்ணு, காது, மூக்கு, வாய், செவி இந்த இந்த 5 சென்சஸையும் ஜெயிச்சு உள்ள மனசையும் கண்ட்ரோல் 5 சென்சஸை கண்ட்ரோல் பண்ணா மனம் அடங்கிடும். ஆனாலும் மனசையும் நம்ம அடக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஓடும். ஸோ அவனையும் அடக்குனோம்னா நமக்கு பவர் வரும். அதுதான் நீ உலகத்தையே ஜெயிக்கணும்னா உன்னை ஜெயிக்கணும். அப்போ இவ்வளோ பவர் இருக்கிற இவர் வந்து எப்படி தோக்கடிச்சாங்க அப்படின்னா, இவர் வந்து ஆஸ் பர் ஸ்டோரி இவரோட சித்தப்பா இருக்கார் இல்லையா விபீஷணன். ஸோ இவர் வந்து ஆப்போசிட் டீமோட சேர்ந்துட்டாரு. ஸோ இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா விபீஷணன் வந்து ஆப்போசிட் டீமில் சேர்ந்துட்டாரு. ஸோ இவர் வந்து இந்த சென்சரி டெப்ரிவேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா 11 வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இவர் புலன்களை அடக்கி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் பவர் வந்து ரொம்ப பெருசாகும். ஃபார் எக்ஸாம்பிள் 11 வந்து நார்மல் டைம்லேயே அந்த காமாவில் இருக்க முடியும், ஆனால் பவர் போய்ட்டும் மூக்கிலேருந்து ரத்தம் வரும். ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த டேங்க்குள்ளே போவாங்க, எக்ஸ்ட்ரா பவர்ஸை கெயின் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அவங்களால சஸ்டெயின் பண்ணி இருக்க முடியும். அதே தான். ஸோ இவரும் வந்து ஒரு டெப்ரிவேஷன் ப்ராக்டிஸில் இருந்தப்போ விபீஷணன் வந்து இவரை தோக்கடிச்சிட்டார். அந்த டைமில் இவரை ஏதோ பண்ணி கொண்டுட்டாங்க. ஓகேங்களா, இதுதான் இதோட ஸ்டோரி. அன்ஃபேர் மேட்ரிக்ஸ் பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வாரில் வந்து எவ்ரி திங் இஸ் ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அது தேவையில்லை. ஸோ ஹேக்டு மேட்ரிக்ஸ் அண்ட் அக்சஸ் டு சீட் கோட்ஸ். ஸோ மேட்ரிக்ஸை ஹேக் பண்ணி அந்த சீட் கோட்ஸ் அக்சஸ் பண்ணதுனால தான் ஹீ கேன் ஃப்ளை. மேகத்திலே பறந்துருப்பார். அதனால தான் இவர் பேர் மேகநாதன். நீங்கள் மேட்ரிக்ஸ் படம் பார்த்தாலும் ஹீரோ நியோ வந்து பறப்பார். யாராலையும் அங்கே பறக்க முடியாது. ஏன்னா அவர் சீட் கோட்ஸை அக்சஸ் பண்ணிட்டார். அந்த சீட் கோட்ஸை மேகநாதனும் அக்சஸ் பண்ணியிருக்கிறார். சரி, இவர் மட்டும்தானா இந்த சென்சரி டிப்ரவேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லைங்க. இவர் தெரியுமா, அருணகிரிநாதர், த கிரேட் சேஜ் அருணகிரிநாதர். ஸோ இவர் யாருன்னா, இவரை பற்றி நான் சொல்கிறேன். இவர் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இவரை பற்றி நான் ஆக்சுவலி ஒரு வீடியோவே போட்டிருக்கேங்க. அந்த இன்னர் சிவிலைசேஷன், இந்த earth கோர், பூமியோட சென்டரில் வேற ஒரு சிவிலைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் அருணகிரிநாதர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணும்னா போய் பாருங்கள். இவர் வந்து ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர். உண்மையிலே சொல்கிறேன். சென்சஸை அடக்க தெரியாமல் அப்படி அந்த சென்சஸ்லாம் மனம் போன போக்கில் போனான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மனம் போன போக்கில் போயிட்டு இவர் வந்து லேடிஸோட வீக்னஸ் வேற இவருக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக இருந்தார். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து குஷ்டம் வந்துருச்சு. ரொம்ப ஈகோயிஸ்டிக்கான பர்சன். குஷ்டம் வந்ததுக்கப்புறம் இவரோட படத்தை வச்சு தான் ரத்த கண்ணீர் படத்தையே எடுத்தாங்க. சேம் இவர் கதை தான் அது. வந்ததுக்கப்புறம் அப்போ கூட அவருக்கு அந்த ஆசைகள் அதெல்லாம் விடவே இல்லை, அந்த அந்த மோகம். ஸோ என்ன பண்ணுவார், அப்போ கூட அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து அவங்க அக்கா வந்து ஒரு கட்டத்தில் உனக்கு என்ன அப்படி ஆசை, நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே இவரால் தாங்க முடியாது. ஐயோ, இதை விட நமக்கு அசிங்கம் வேணுமா, அப்போ தான் அவருக்கு ரியலைஸ் பண்ணுவார். இதுக்கு மேலே இல்லை, வேண்டான்னு வாழவே வேண்டான்னு சொல்லி திருவண்ணாமலை கோபுரம் இருக்கு இல்லையா, தன்னோட தவறையெல்லாம் உணர்ந்து இறைவன்கிட்ட தன்னை சரண்டர் பண்ணிட்டு கோபுரத்துலேருந்து கீழே விழுவார். விழுந்தப்போ ஆஸ் பர் ரெக்கார்ட் ஸ்டோரி முருகப்பெருமான் வந்து தாங்கி பிடிச்சுக்கிட்டு அருள் கொடுப்பார். உண்மையை சொல்லணும்னா இது ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேங்க. த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் லாம்டா ஸ்பெக் தெரியுதா? எஸ், உண்மையாக சொல்லணும்னா இது ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த என்டிஇ அப்படின்னு சொல்லுவோம். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட காமா வேவ் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்பைக் ஆகும், அதிகமாகும். ஸோ இந்த காமா வேவ் ஸ்பைக் ஆகுறப்ப தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்லேயே நம்ம சொல்லுவோம் இல்லையா, டெத் ஆகிற டைமில் நம்ம சின்ன வயசுலேருந்து நடந்த எல்லாமே ஞாபகம் வரும். நம்ம வந்து வேற ஒரு ரெல்முக்கு போவாங்க, வேற ஒரு லைட் எல்லாம் பார்ப்பாங்க. ஓகேவா, அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸில் காமா வந்து அதிகமாக ஸ்பைக் ஆகியிருக்கு. ஆல்ரெடி இவர் வந்து சரண்டர் பண்ணிட்டார், ஈகோலாம் டெத் பண்ணி தன்னை வந்து சரண்டர் பண்ணிட்டாரு. அப்போ என்ன பண்ணோன்னா பிரெயின் அதிவேகமாக இயங்க ஆரம்பிக்கும். காமாக்கு போயிட்டாரு. காமாக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுறாரு, ஹையர் ஃப்ரீக்வன்சி போக 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 என்ன ஆகுங்க, 11க்கு ஒரு பவர் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் தள்ள முடியும், இது பண்ண முடியும். இந்திரஜித் மேகத்தில் பறந்தார் இல்லையா, அந்த மாதிரி இவருக்கும் அந்த மொமெண்ட்ரியில் ஒரு பவர் கிடைச்சது. ஓகேவா, அந்த ஃப்ரீக்வன்சி எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னா லார்ட் முருகாவோட ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகுது.
லார்ட் முருகாவோட ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் அருணகிரிநாதர் முருகப்பெருமான் வந்து தன்னை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க ஹை ஃப்ரீக்வன்சி போகிறப்போ கமாவுக்கு தாண்டி போறப்போ ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா நம்மளோட வெலாசிட்டி குறையுங்க. இதெல்லாம் வந்து சயின்ஸ்ல இருக்கு. ஸோ அவரோட பாடி வந்து நான் சொன்னேன் இல்லையா மிராக்கிளஸ், நம்மளுக்கு அது மிராக்கிள். ஆனா அந்தந்த வேவ் பிரெயின் அலைகளுக்கு வரப்போ நம்ம வந்து நம்மள காப்பாத்திரும். ஏன்னா நமக்கு அவ்வளோ பவர்ஸ் வந்து வந்துரும். அது டிவைன் பவர் தான். இறைவனோட அருளால கிடைக்கிற பவர் தான். இறைவன் இல்லாம அது வராது. ஸோ முருகப்பெருமானோட ஃப்ரீக்வன்சி ஓகேவா? முருகா எல்லாருமே ஃப்ரீக்வன்சி. லைட் ஃப்ரீக்வன்சி ஓகேங்களா? சவுண்ட் ஃப்ரீக்வன்சி. நம்ம இறைவன வந்து ஒளி உருவமாவும் வணங்கலாம். ஒளியாவும் வணங்கலாம். சவுண்டாவும் வணங்கலாம். லைட்டாவும் வணங்கலாம். ஓகே. ஹையஸ்ட் ஃபார்ம் தான் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஸோ அவர் வந்து ஒரிஜினல் பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிறார். பட் அவரே இந்த இம்பியூர் ஃபார்ம்ஸ்ல இருக்கிறது தான் நம்ம இதெல்லாம் சொல்றோம். முருகப்பெருமான் ஞானக்காரகன். ஞானப்பழம் உனக்கு ஒரு ஞானம் தேவை, உனக்கு ஒரு பழம் தேவையான்னு கேட்பாங்க இல்லையா ஔவையார். ஞான பண்டிதன். அவனுக்கு தெரியாததே கிடையாது. ஹீ நோஸ் எவ்ரிதிங். முருகா தான் அந்த இன்ஃபர்மேஷனுக்கான மொத்த ஆக்சஸ் கோடையும் வச்சிருக்கிறாரு. அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. ஆனா அந்த ஃப்ரீக்வன்சில அவர் இருக்கிறார். அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிறதுனால தான் அவரு முருகர். நாமளும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போனா நானும் முருகர் தான், நீங்களும் முருகர் தான். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஃப்ரீக்வன்சிக்கு அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நானும் அந்த ஒரிஜினல் காட், நீங்களும் ஒரிஜினல் காட். வள்ளலார் அங்க போயிட்டார். இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் கடந்து அங்க போயிட்டார். ஸோ முருகர் வந்ததுக்கான ரீசன் வந்து இதுதான். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல காமா ஸ்பைக் ஆகி அவருக்கு வந்து அந்த அந்த டிவைன் ஹை ஃப்ரீக்வன்சிக்கு போய் காப்பாத்திக்கிட்டாங்க. ஸோ லோ ஃப்ரீக்வன்சிலையும் காட் தாங்க, ஹை ஃப்ரீக்வன்சிலையும் காட் தான். ஆனா அது ரெண்டுத்தையும் கப்பிள் ஆகும். கப்ளிங் ஆகி ஒரு ரைட்டான ஃபார்ம்ல வரும். அதுதான் அந்த கான்ஷியஸ்னஸ் தான் நிறைய வெளிகள். நான் அதை பத்தி அப்புறம் சொல்றேன். ஸோ நிறைய துரியம் துரியாதீதம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நான் அதை பத்திலாம் உங்களுக்கு அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ முருகப்பெருமானோட அந்த விஷயம் தான் நம்ம வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் காமா ஸ்பைக் அப்படின்னு சொல்றோம். ஸோ அருணகிரிநாதருக்கு நடந்தது. அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணாரு தெரியுமா? முருகர் என்ன வந்து வாக்கு கொடுத்தாரு? உள்ள இருந்து என்ன லைட்ல சொன்னாரு? சும்மா இரு சொல்லற. சும்மா இரு. சென்சஸ் டெப்ரிவேஷன் சொன்னாரா இல்லையா? யார் சொன்னா? முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு உபதேசித்தார். எப்படி? லைட்டு, இன்ஃபர்மேஷன், சோர்ஸ், ஃப்ரீக்வன்சி, கோடு. அவ்வளவுதான். அவரோட ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சி லைட் இன்ஃபர்மேஷனா கோடிங் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த காமா ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்பைக்ல வந்து அவருக்கு உணர்த்திட்டு போயிட்டார். அவர் வந்தது முருகர் தான் இவரும் உணர்ந்துக்கிட்டார். ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க எந்தெந்த ஃப்ரீக்வன்சில யார் யார் இறங்கிட்டு இருக்கா அப்படின்னு. பெருமானார் சொல்லுவார் இல்லையா, கோடிக்கணக்கான சக்திகள் சத்தர்கள் இருக்காங்கன்னு. இந்த மாதிரி முருகப்பெருமான் தான் எல்லா நாலேஜுக்கான ஆக்சஸ் கோட் அவர்கிட்ட தான் இருக்கு. அவரை நீங்க உருவமா வழிபடுறீங்க. அவருமே லைட்டு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி ஓகேங்களா? அவருமே ஜோதி தான். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியை கடந்த நிலைகளும் இருக்கு. அது வேற விஷயம். நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ முருகப்பெருமான் தான் ஞானத்துக்கான எல்லாமே. ஸோ இவருக்கு வந்து அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் என்ன சொன்னாரு? சும்மா இரு சொல்லற. மனசையும் எண்ணங்களையும் ஸ்டாப் பண்ணிடு. சும்மா உட்காந்துட்டு சென்சஸையும் அடக்கு. ஐந்தவித்தல். இதைத்தான் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு உபதேசித்தார். அருணகிரிநாதரும் என்ன பண்ணாரு? ஃபாலோ பண்ணி மனசை அலைப்பாய விடாம எண்ணங்களே இல்லாத ஒரு சைலண்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு மிகப்பெரிய சக்தி அப்படின்னு நிரூபிச்சாரு. அவரும் இதே மாதிரி ஹை காமா ஸ்டேட்டுக்கு போன ஒரு பெரிய மகா ஞானி. ஓகேவா? அங்க போயிட்டு தலைவர் சும்மா இல்லைங்க. என்ன பண்ணாரு? முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவன முத்திக்கொரு வித்து குருபரு என ஓதும் முட்கட்பர வர்க்கச் சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து வர்க்கத்தமரரும் அடிப்பெயின பத்தத்தலை தத்த கணைத்தோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுத்தோடு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகு பொருள் பட்சத்தோடு ரச்சித்தருள்வதும் ஒரு நாளே. இது வந்து பெரிய சாங்கு. ஸோ இந்த சாங் வந்து சவுண்ட் சிஸ்டம் கம்ப்ளீட்டா பிரணவ மந்திரம். ஓகேங்களா? முருகர் யாருங்க? ஓம்காரன். பிரணவத்துக்கே வந்து அவர் தான் ஞானம். ஓகேங்களா? அவன் தான் பிரணவம். அவன் தான் எல்லாமே. ஏன்னா சவுண்ட்ல இருக்கான். ஓகே, சவுண்டுக்குள்ளேயும் அருள் ஒளி இருக்கு. பிசிக்கல் லைட்டு தான் இல்லை, ஆனா அருள் ஒளி இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவன் ஞானம் கொடுத்ததுனால அவரால் அந்த சவுண்டோட அந்த ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாத்தையும் அந்த அந்த ஞானத்துக்கு போய் அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அதை சாங் வடிவத்தில் நமக்கு கொடுத்துருக்காரு. தமிழ் லாங்குவேஜே வந்து சோனிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு தான் சொல்லுவோம். அந்த சைமாட்டிக்ஸோட தான் உருவாக்கி இருக்கிறாங்க. உருவாக்குனது யாரு? முருகப்பெருமான். அகத்தியர் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணார். ஸோ அப்படி முருகரே வந்ததுக்கு அப்புறம் என்னங்க பண்ண முடியும்?
ஞானம் வந்து தான் ஆகும். ஏன்னா இன்ஃபர்மேஷனுக்கெல்லாம் சோர்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கு ஆக்சஸ் கோட் அவரு. அவர் சொல்லாம இங்க ஒண்ணும் நடக்காது. ஓகேவா? ஸோ முருகப்பெருமான் குடுத்ததுக்கப்புறம், இந்த மாதிரி ஹை டிவோஷனலான ஃப்ரீக்வன்சி இருக்கிற சாங்ஸ் இது ஆக்சுவலி. இத நீங்க படிச்சீங்கன்னா, பேசாத, ஒழுங்கா பேச்சு வராத குழந்தைங்கள்லாம் நல்லா பேசுவாங்க. பிரெயின் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுங்க. சரி, அருணகிரிநாதரோட ஸ்டோரி தான் ஸ்டோரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. டோனி சிகோரியா இவர் இருக்கிறார் இல்லையா? இவர் யாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. இவருக்கு வந்து ஒரு 45 வயசு இருக்குங்க. இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு வாட்டி ஃபோன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். டெலிஃபோன் பூத்துக்கு. ஃபோன் பேசிட்டு இருக்கிறப்போ அடிச்ச மின்னல், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்ல அவர் மேல இடி இறங்கி அங்கேயே விழுந்துட்டார். ஹார்ட் எல்லாம் நின்றுச்சு. ஆனா இவர் சொல்றாரு, அவர் வந்து அவர் பாடியை விட்டு வெளில வந்துட்டு அவரே பார்த்தாரு. ஒரு ப்ளூ லைட் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அந்த ஃப்ரீக்வன்சி ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு போயிருக்கிறாரு. அது காமாவா இருக்கலாம், இல்ல காமாக்கு மேல எங்கேயோ இருக்கலாம், இல்ல காமாவுக்கு கீழ இருக்கலாம். வி டோன்ட் நோ. ப்ளூ ஃப்ரீக்வன்சி, ப்ளூ லைட் தெரியிற மாதிரியான ஃப்ரீக்வன்சிக்கு போயிருக்கிறாரு. அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு. சில பேர் எல்லோ ஃப்ரீக்வன்சி சொல்லுவோம். எல்லோ லைட் சொல்லுவோம். ஸோ இவர் வந்து ப்ளூக்கு பார்த்துருக்கிறாரு சிகரியா. ஸோ இதை பார்த்துட்டு என்ன சொல்றாருங்க, அதுக்கப்புறம் நர்ஸ் அங்க வந்திருக்காங்க. அவங்க பின்னாடி பேசுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அவர் நேரம் நேரம் இல்ல, அவரோட அருள் இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. அவங்க வந்து அவர அப்படியே காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல தான் கண்ணு முழிச்சிருக்கிறாரு. ஸோ அப்பதான் அவருக்கு வந்து என்ன ஆச்சுங்க, ஆக்டிவ் ஆகாத நியூரல் சர்க்யூட்ஸ் எல்லாமே ஆக்டிவ் ஆகி, திடீர்னு அவருக்கு வந்து இந்த பியானோ வாசிக்கணும், மியூசிக் நோட்ஸ்லாம் உள்ள இருந்து டவுன்லோட் ஆகுதுங்க. அப்படியே வருது. என்ன பண்றதுன்னு அவருக்கும் தெரியல. அப்புறம் வந்து பியானோ வாங்கி வாசிச்சு 3 மாசத்துலயே வேர்ல்டுலயே ஒரு நம்பர் 1 கம்போசரா இருக்கிறாரு. ஒன் ஆஃப் த கம்போசர்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்போசர்ஸ். ஓகேங்களா? இவர் வந்து டோனி சிகோரியா. இவரை பத்தி தெரிஞ்சீங்கன்னா, இவரோட கதையும் அருணகிரிநாதரோட கதையும் கிட்டத்தட்ட சேம். 2 பேருக்குமே நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல காமா ஸ்பைக் ஆயிருக்கு. ஸோ காமா ஸ்பைக் ஆகுனப்ப என்ன இருக்குங்க, உள்ள வந்து மியூசிக் சவுண்ட் அப்படியே அருவி மாதிரி கொட்டியிருக்கு. ஏன்னா ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ்ல முருகர் இருக்கிறார். சவுண்ட் ஃப்ரீக்வன்சி பிரணவமா இருக்கிறார். பிரணவ மந்திரமா இருக்கிறார். ஆக்சுவலி நான் முருகர் பத்தி ஒரு வீடியோ போடுறேன்னு நான் 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க நெனச்ச மாதிரி நெனச்ச நேரத்துலலாம் வீடியோ வராது. அதுக்கு இறைவனோட அருள் வேணும். எல்லாமே கரெக்ட்டா வந்தா, இறைவன் இத சொல்லுன்னு அவர் அலோ பண்ணா தான் என்னால சொல்ல முடியும். என் என் கைய நான் அசைக்கிறேன்னு தான் நெனச்சிட்டு இருக்கீங்க. நான் அசைக்கல. அவர் அசைச்சா தான் என் கைய என்னாலயே நான் அசைக்கிற உணர்வு எனக்கு வரும். ஆனா அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு எல்லாருக்குமே. சூரியனையே அவர் தான் நகர்த்திட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ, அவர் பண்ணாம இங்க எதுவும் நடக்காது. ஸோ என்ன சொல்றதுங்க, இதே மாதிரி அருணகிரிநாதருக்கும் அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்டிஇல காமா ஸ்பைக் ஆகி, அவருக்கும் ஆக்டிவேட் ஆகாத சில நியூரல் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகி, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சென்சரி பவர்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். பெர்செப்ஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இத தான் வந்து பார்ட் 1 பிரைன் அன்லாக்கிங் சிஸ்டம்ல நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சீரிஸ்ல அடுத்த பார்ட்ல நான் சொல்றேன். ஸோ அது வரைக்கும் வேணா அந்த மெடிடேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. இது சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இல்ல. ஆம், ஆனா இது வந்து தாங்க முடியாதுங்க உங்களால. இந்த மாரி பிரச்சனை வரும். இந்த மாரி பிரச்சனை இருக்கு இல்லையா? ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சிய தாங்க முடியாம, அந்த மாரி மெடிடேஷன் பண்ணி ஹை ஃப்ரீக்வன்சிக்குள்ள போனீங்கன்னா, உங்க பாடி அதால தாங்க முடியாது. ஸோ பாடியும் தாங்கணும், ஹை ஃப்ரீக்வன்சியும் போணும்னா, அதெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்கு. நான் அத வந்து அடுத்தடுத்த பார்ட்ல சொல்றேன். ஓகே. ஸோ தேங்க் யூ ஸோ மச். நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஒரு புக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? உங்களால ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா, நான் லிங்க்ல வந்து அதோட டீட்டெயில்ஸ் குடுக்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு 1000 லைக்காவது வந்துச்சுன்னா தான் நான் அடுத்த வீடியோ வந்து போடுவேன். இதோட பார்ட் 2 போடுவேன். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் தெரியணுமோ, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சா தான் உங்களால இந்த மாயால இருந்து, இந்த இல்யூஷன்ல இருந்து வெளில வர முடியும். அதுக்கான வழியாவது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோ போடுறேன். ஓகே. தேங்க் யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே கைஸ்.